வணக்கம். மே மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை. சனிக்கிழமை என்பது சனி பகவானுக்கும் உரியது, ராகு பகவானுக்கும் உரியது. இன்னைக்கு சனி பிரதோஷம். இன்னைக்கு நல்ல நேரம் கிடையாது. ஆனால் பல ராசிகளுக்கு இன்னைக்கு நல்ல நாள். யாருக்கு என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்திற்கும் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். சனி ராகு இருவரும் உதவி செய்கிறார்கள். சந்திரனும் உதவி செய்கிறார். நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க. ஓம் நந்தீசனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. நல்ல வழிபாடு. சாயந்தரம் சிவன் கோயிலில் முடிஞ்சால் இருந்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டியும் பொறாமையும் குறைஞ்சி போகும். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. கெத்து, அலட்டல், கர்வம் அதிகம். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ராமானுஜரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, யோகி ராம் சுரத்குமாரே போற்றி. உங்களை அறியாமலேயே மனசு சாந்தமாவதை பார்ப்பீர்கள். புத்தி தெளிவாவதை உணர்வீர்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. படித்து பாருங்கள். நல்லது. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோல்வி தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும். உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம், குழப்பம் அதிகம். பிரார்த்தனை பண்ணுனா அனுகூலமான எண் 7, வடக்கு பச்சை. திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அம்மனுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் அல்லது விநாயகருக்கு தீபம் போடணும், அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. அனுகூலமான எண் 3, தெற்கு பச்சை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ராமானுஜரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, யோகி ராம் சுரத்குமாரே போற்றி. உங்களை அறியாமலேயே மனசு சாந்தமாவதை பார்ப்பீர்கள். புத்தி தெளிவாவதை உணர்வீர்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. படித்து பாருங்கள். நல்லது. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோல்வி தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும். உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம் அதிகம். பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். சார், அஷ்டமச்சனி, அஷ்டம ராகு என்ன பண்ணும்? குரு இப்போ பார்க்குறார். ஒன்றும் பண்ணாது. உங்கள் உடல் நலம் மேம்படும், லாபம் பெருகும். சனி ராகுவினால தொல்லை இல்லைங்க. அவ்வளோதான். இன்னைக்கு சந்திரன் சூப்பர், பிரமாதம். படாத பாடுபட்டுட்டீங்க சில மாதங்களாக. இனிமேல் ஏன் போன வாரத்திலிருந்தே நல்ல காலகட்டம் வந்துருச்சு. விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க. ஓம் நந்தீசனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. நல்ல வழிபாடு. சாயந்தரம் சிவன் கோயிலில் முடிஞ்சால் இருந்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டியும் பொறாமையும் குறைஞ்சி போகும். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். சிம்ம ராசிக்கார நேயர்களை, பகல் 12 மணி வரை சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. அனுகூலமான எண், திசை, நேரம் இல்லை. பகல் 12 மணிக்கு அப்புறம், இன்னும் சரியாக சொன்னால் பகல் 1:30 மணிக்கு அப்புறம் சூப்பர். 1:30 மணிக்கு அப்புறம் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாள். அனுகூலமான எண் 1:30 மணிக்கு அப்புறம் 2, 3, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ராமானுஜரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, யோகி ராம் சுரத்குமாரே போற்றி. உங்களை அறியாமலேயே மனசு சாந்தமாவதை பார்ப்பீர்கள். புத்தி தெளிவாவதை உணர்வீர்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. படித்து பாருங்கள். நல்லது. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோல்வி தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும். உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம். சார், எத்தனை மணிக்கு சார் ஆரம்பிக்குது? ரிஸ்க் எடுக்க வேணாம். இன்றைக்கி முழுக்கவே சந்திராஷ்டமம். அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். வழக்கமான வேலைகள் மட்டும். பிரார்த்தனை முக்கியம்.
3 நட்சத்திரத்திற்கும் உத்திரம், சித்திரை, அஸ்தம். ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இன்னைக்கு காலையிலேருந்தே முக்கியமான வேலைகள் எதுவும் வேண்டாம். வழக்கமானது செய்யலாம். அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இதை சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் சனைச்சரனே போற்றி, யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி, அந்தகனே போற்றி. அந்தகன்னா குருடன், யமன். யமனுக்கு இன்னொரு பேர் அந்தகன். இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லி பாருங்கள். அனுபவத்தில் அதனோட பலனை பார்ப்பீங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலிருந்து படிங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க. ஏழை எளியவங்களுக்கு இட்லி, தோசை, வடை இந்த மாதிரி உளுந்து சம்மந்தப்பட்டதா, உளுந்து நாள் ஆனதா கொடுங்க. காக்கைக்கு கொடுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. இதை பண்ணுங்க. தோல்வி தடுக்கப்படும், உறுதி. துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. நல்லது. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம். விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க. ஓம் நந்தீசனே போற்றி, நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். நல்ல வழிபாடு. சாயந்தரம் சிவன் கோயிலில் முடிஞ்சால் இருந்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டியும் பொறாமையும் குறைஞ்சி போகும். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். சார் அர்த்தாஷ்டம சனி நடக்குதாமே சார்? ஒரு பிரச்சனை இல்லை. குரு சனியை பார்க்குறார், ராகுவை பார்க்குறார். சனி ராகுனால தொல்லை இல்லை. சந்திரன் இப்போ இன்னைக்கு உங்களுக்கு தொல்லை பண்ணுறார். அதனால் பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். நிதானம், பொறுமை, பிரார்த்தனை பண்ணணும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருணும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, வெள்ளை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இதை சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் சனைச்சரனே போற்றி, யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி, அந்தகனே போற்றி. அந்தகன்னா குருடன், யமன். யமனுக்கு இன்னொரு பேர் அந்தகன். இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லி பாருங்கள். அனுபவத்தில் அதனோட பலனை பார்ப்பீங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலிருந்து படிங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க. ஏழை எளியவங்களுக்கு இட்லி, தோசை, வடை இந்த மாதிரி உளுந்து சம்மந்தப்பட்டதா, உளுந்து நாள் ஆனதா கொடுங்க. காக்கைக்கு கொடுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. இதை பண்ணுங்க. தோல்வி தடுக்கப்படும், உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. சனி ராகு உதவி செய்கிறார். சனி ராகு உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுது ஒன்று. சூப்பர். சந்திரனும் உதவி செய்கிறார். வெற்றி, உயர்வு. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை. உங்களுக்கு கட்டாயம் சாயந்தர நேரம் கோயிலில் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. சில மந்திரங்கள் மனசில் ஓடட்டும். ஓம் திருவையாரே போற்றி, திருவரங்கமே போற்றி, தில்லையே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோல்வி இருக்காது. வெற்றி உறுதி. சீக்கிரம் வரும். அதிர்ஷ்டம் அதிகமாகும். அனுபவத்தில் பார்ப்பேன். மகர ராசிக்கார நேயர்களே, 7.5 சனி தொல்லை ஓவர். இன்றைக்கும் நாள் நல்லா இருக்குது. பிரமாதம். கலகரிங்க. சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம். வெற்றி. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம். உங்களுக்கு கட்டாயம் சாயந்தர நேரம் கோயிலில் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. சில மந்திரங்கள் மனசில் ஓடட்டும். ஓம் திருவையாரே போற்றி, திருவரங்கமே போற்றி, தில்லையே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோல்வி இருக்காது. வெற்றி உறுதி. சீக்கிரம் வரும். அதிர்ஷ்டம் அதிகமாகும். அனுபவத்தில் பார்ப்பேன். கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. 7.5 சனி தொல்லை ஓவரு. ஏன் தற்காலிகமாக ஓவர். குரு பார்க்குறார். ராகு தொல்லையும் ஓவர். சந்திரன் உதவியாக இருக்கார். வெற்றி, உயர்வு. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு வசதிப்பட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை. உங்களுக்கு கட்டாயம் சாயந்தர நேரம் கோயிலில் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. சில மந்திரங்கள் மனசில் ஓடட்டும். ஓம் திருவையாரே போற்றி, திருவரங்கமே போற்றி, தில்லையே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோல்வி இருக்காது. வெற்றி உறுதி. சீக்கிரம் வரும். அதிர்ஷ்டம் அதிகமாகும். அனுபவத்தில் பார்ப்பேன். மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பதிகம், ஜாக்கிரதை. 7.5 சனி தொல்லை ஓவர். ஆனால் சந்திரன் உதவியா இல்லை. அதனால் இன்றைக்கி நாள் நல்லா இல்லை. அனுகூலமான எண்
3 தெற்கு பச்சை. உத்தரட்டாதியில் பிறந்தவங்க விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இதை சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் சனைச்சரனே போற்றி, யமுனா நதியே போற்றி, யமதர்மனே போற்றி, அந்தகனே போற்றி. அந்தகன்னா குருடன், யமன். யமனுக்கு இன்னொரு பேர் அந்தகன். இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லி பாருங்கள், அனுபவத்தில் அதனோட பலனை பார்ப்பீங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்கள், கோயிலிருந்து படிங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க. ஏழை எளியவங்களுக்கு இட்லி, தோசை, வடை இந்த மாதிரி உளுந்து சம்மந்தப்பட்டதா, உளுந்துனால் ஆனதாக கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. இதை பண்ணுங்கள், தோல்வி தடுக்கப்படும், உறுதி. நேயர்களை, இன்று சனி பிரதோஷம், சாயந்தரம் 4 to 6 சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணுங்கள். சிவனை பற்றி பேசுங்க, யோசிங்க, எழுதுங்க, கேளுங்க, பாடுங்க, பாருங்க. நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.